ஸோ ரொம்ப செம்மையாக ஒரு டிஷ் இன்றைக்கி. என்ன டிஷ்னா பிரியாணி நண்பா. ஸோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக பண்ணலாம். ஸோ பே லீஃப் எல்லாமே ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர், ஸ்டார் நட்ஸ் எல்லாமே. ஆனியன் இருக்குது. ஸோ 2 ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ பச்சை மிளகா எல்லாமே வச்சுருக்குறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். என்ன டிஷ்னா இன்றைக்கி பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி அதுவும். ஸோ எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றி எதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைக்கணும் நண்பா. ஸோ நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். என்னோடய சேனல் 500 ரீச் ஆகிட்டேன். இன்னொரு 500 வரணும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பா. ஓகே வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ அரிசி வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு ஒரு 3/4 கிலோ வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ தண்ணியில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் எல்லாமே இருக்குது, தயிர், ஸோ லெமனு, இது கொத்தமல்லியும் புதினாவும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் அன்றைக்கி செம்மையாக சில்லு இல்லாமல் இருக்குது. ஸோ இது தண்ணியில் வச்சுருக்கு. இப்போ ஸோ வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் போட்டுங்க. ஸோ 3/4 கிலோ ரைஸ் வைக்கிறேன். ஸோ ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். 6-7 பேர். ஸோ எண்ணெய் ஊற்றவே இல்லை. ஸோ இதில் உப்பு போட்டுருவேன். ஸோ இதோட சேர்த்து நான் உப்பு போட்டுருவேன். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டேன், லைட்டாக போட்டுங்க. லைட்டாக வந்துடும். இது கொஞ்சம் நாள் வளர்ந்துட்டு அப்படியே இல்லை. இதில் வந்து இப்போ பச்சை மிளகா ஒரு 5 போட்டுங்க. ஸோ மிக்சியில் அடிக்கணும். ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ ஜீரகம் போட்டேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் எவ்வளோ போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக பெப்பரும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒவ்வொரு கிராம் மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஸோ இதில் இப்போ தயிர் வச்சுருக்குறேன். தயிர் ஒரு 30 இது போட்டுருங்க. ஸோ அதில் நான் ஊற்றுவேன். இப்போ மிக்சியில் அடிச்சிட வேண்டியதான். ஸோ சூப்பராக அடிச்சாச்சு மிக்சியில். பாருங்க வேறு லெவலாக இருக்கும். இதை அப்படியே மசாலா போட்டு செய்ய வேண்டியதான். ஒரு 15 ml ஊற்றிங்க. சூப்பராக சாப்பிட்றதுதான். ஸோ இங்கே பாருங்க நண்பா. இப்போ நான் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். கீயும் ஊற்றுவேன். ஊற்றியாச்சு. ஸோ நண்பா இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஹோல் பேஸும் போட்டுக்குவேன். போட்டேன். நல்லா இதாகட்டும். நம்ம இதில் உருளைக்கிழங்கு போடுறேன். ஸோ உருளைக்கிழங்கு பிரியாணி நல்லாயிருக்கும். நான் இங்கே சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி செய்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷமாக இது நல்லா வதங்கணும். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதோட பச்சை மிளகா ஒரு 5 போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும்.
உருளைக்கிழங்கு நீங்கள் போடணுன்னா பாயில் கூட பண்ணி போட்டுக்கலாம், லைட்டாக பாயில் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டுக்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இதை அரைச்சதுக்கப்புறம் இதில் மசாலாவும் போடணும். ஸோ பவுட்ரு, ஸோ இதில் சில்லி, பச்சை மிளகா ஒரு 5 போட்டிருக்கேன். அதனால் ஒரு 3 கிராம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப தேவையில்லை, காரம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இதில் வந்து ஒரு 5 கிராம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணி மசாலா போட்டு நான் ரெடிமேடாக பண்ணது, ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் இது. ஸோ அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க. ரெடி ஆகிடுச்சு. ஜீரா ஏற்கனவே அதில் போட்டிருக்கேன்னா ஜீரா பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது மிக்சியில் அடிச்சிடணும் தான். ஸோ மிக்சியில் அடித்து சூப்பராக அடிச்சு போகிற மசாலா. ஸோ இது பிரியாணி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டுருங்க. ஸோ இதோடு சேர்த்துக்கோ இது தேவையான ஒரு கைப்பிடி மொத்தப்படி இப்படி போட்டுங்க. புதினாவும் புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதோட இது போட்டுக்கலாம். இப்போது லெமன் போட்டுங்க. லெமன் போட்டாச்சு. லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுங்க. அப்புறம் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும், சூப்பராக. ஸோ லெமன் தூளும் போட்டுருக்கேன். இதோட தெரியும். ஸோ லெமன் புளிஞ்ச மாட்டிங்க, அதுவும் போட்டுருக்கேன். ஸோ இதோட தக்காளி போட்டுக்கிறோம். அப்படியே தக்காளி போட்டுருங்க. தக்காளி இந்த டைமில் தான் போடணும். நல்லா வதங்கும். அடுத்தது இது தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ ஏற்கனவே அதிலே தயிர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் தயிர் போதும். ஒரு 30 ml போட்டுங்க தயிர். ஸோ இதோட கொழுப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபேட்டு நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொழுப்பு, ஆட்டோட கொழுப்பு, அது எப்பயுமே போட்டு செஞ்சிங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் பிரியாணி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியும். சூப்பராக இருக்கும். போட்டுன்னா மட்டன் போட்டுன்னா மட்டன் 1 கிலோ. போட்டு கிண்டி விட்டுலாம். ஸோ 3/4 கிலோவுக்கு நான் ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ மட்டன் வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குடிக்கிட்டோம் மட்டன். அப்போ சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். மசாலாவில் கொஞ்சம் குடிக்கணும். ஸோ இதோடு சேர்த்து மசாலா அப்படியே போட்டுடுறேன். இந்த மசாலா, ஸோ இந்த மசாலாப்பா அடிச்சது இதை போட்டுக்கிறேன். ஸோ இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிக்கிறேன். ஸோ இது வேஸ்ட் பண்ணோன்னு தண்ணி அப்படியே ஊற்றிடலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் கலக்கி விட்டோம்னா மசாலா பிடிச்சது நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா சூட் பண்ணணும்.
போட்டுறோம் தான் ரைஸை. தண்ணி ஒரு 5 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். 3 கிளாஸ் ஊற்றியாச்சு. நாலு ஸோ ஏற்கனவே தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டேன். ஸோ அதனால் நான் ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ். அதனால தான் ரைஸ் ஊற வைக்கிறது. எதனால் இந்த ஃபார்முலா தெரியுங்களா? எதுக்கு ரைஸை ஊற வைக்கிறோன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ இப்போது தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டோம். உப்பு இருக்கா மட்டும் பார்த்துக்கலாம். உப்பு அருமையாக இருக்குது. சூப்பராக தூக்கலாக இருக்குது. ஸோ இப்போ மூடியை போட்டுடுறோம். அதுதான் ரெடி. ஸோ மூடியை போட்டுடுறோம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணிடுறோன்னு தான். ரொம்ப நல்லா சூடாகிடுச்சு. அவ்வளோதான். ரைஸை ஆட் பண்ணிடுறோன்னு தான் போட்டுறோம் ரைஸை. ஸோ அரிசியை போட்டாச்சு. நல்லா சூடாகிடுச்சு. தண்ணி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுமாதிரி தண்ணி ஊற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன். இது குக் ஆச்சுன்னா சூப்பராகும். ஸோ இந்த டைமில் உப்பு இருக்கா பார்த்துங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ண முடியாது தண்ணி இல்லைன்னா. ஓகே, உப்பு தூக்கலாக இருக்குது உப்பு. ஸோ இதான் இந்த முடியை போட்டுறேன். ஸோ இது 20 to 25 மினிட்ஸில் குக் ஆகிரும். அது நண்பா பாருங்க, இப்படியே தம்மு போட்டுடலாம். ஸோ இப்படியே தம்மா போட்டுடலாம். சூப்பராக இருக்குது. மேலே தம்மு நார்மலாக வைக்கிற மாதிரி தான். இது கார்னிஷ் மேலே அப்படியே போட்டுடலாம். இப்படியே கூட நீங்கள் தம்மு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தம்மு சரியாயிடும். 15-20 மினிட்ஸ். சூப்பராக சாப்பிட்றதுக்கு. தம்மு வச்சிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வரும். தம்மு வைக்கலிங்கன்னா டேஸ்ட் வராது பிரியாணி. அப்படியே தம்மு வச்சிடலாம். தான். ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் தம்மு வச்சிருவேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் தம்மு. இதுதான் நல்லாயிருக்கும். செக் பண்ணுறேன். தம்மு போட்டு இப்படி இருக்கணும். ஆஃப் எடுக்கணும். இதுதான் மெயின். தண்ணி எடுக்கணும். அருமையாக இருக்குது. தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ செம்மையாக குக் ஆகிடுச்சு. தம்மு அதிலே அப்படியே போட்டேன். வேறு லெவல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஊர் பிரியாணி ஸ்டைலு. செம்மையாக அடியும் பிடிக்கல, கரெக்டாக இருக்குது. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும்பா. ஸோ ஒன்று நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பரான. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்து ஓப்பன் பண்ண தண்ணி இருக்கும். சூப்பருங்க. இந்த போல இருக்குது பிரியாணி. செம்மையாக இருக்குது. ஒரு பிடி பிடிச்சிட தான் ரொம்ப பக்காவாக பண்ணியாச்சு பிரியாணி. ஸோ இதுதான் வேறு லெவலில் இருக்கணும்பா. बस जी
பாருங்க. வா டனு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. 2-3 பிளேட்டுக்கு நான் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் சாப்பாடு. இப்போ நான் சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா இருக்குன்னு வியூ பண்ணாங்க சாப்பிட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு வியூ கொடுங்க எப்படி இருக்குன்னு. நண்பா பாருங்க வேறு லெவலாக இருக்குது. ஒரு டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ நல்லி அழுவாக இருக்குது மசாலா அவங்க புளிப்போட. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸும் கறியும் வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். வேறு லெவலாக இருக்குது. அருமையாக இருக்குன்பா. செம்மையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்கும். மசாலாலாம் அந்த இறங்கி மட்டன் பாருங்கள் அவ்வளோ அப்படியே செம்மையாக வெந்திருக்கு. வேறு லெவலாக இருக்குது. உருளைக்கிழங்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டு செம்ம லெவலாக இருக்குன்பா. பாருங்கள் நல்லி சூப்பராக இருக்கும் நண்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.